எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நம் ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருடைய இன்றைய குரலுக்கும் செவிசாய்த்து அவருடைய தெய்வீக உடனிருப்பை நம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக கொடுக்கும் வண்ணமாக ஆண்டவர் இயேசு தன்னையே இன்றைய நாளில் நம் ஒவ்வொருவருக்கும் துணை செய்கின்ற கடவுளாக, துணை நிற்கின்ற இறைவனாக, நாம் துயரத்தில் மூழ்கி வேதனையிலே தவிழ்ந்த பொழுதும் கூட தாங்கிடும் கரமாக இருந்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த நற்கருணையில் பிரசன்னமாய் இருக்கிறார். திருப்பாடல்கள் 108:6 இவ்வாறு வாசிக்கிறோம். உம் அன்பர்கள் விடுதலை பெறுமாறு உமது வலக்கையால் அவர்களுக்கு துணை செய்யும், என் விண்ணப்பத்திற்கு பதிலளியும் என்று சொல்லி அன்றைய நாளில் தாவீது அரசர் ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை காப்பாற்றுவாயாக என்று சொல்லி ஜெபித்தது போல இன்றைய நாளில் கவலைகளிலிருந்து விடுபடும் வெள்ளியாக, கவலைகளிலிருந்து நாம் எல்லாவற்றையுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற பொழுது அந்த கவலைகளிலிருந்து நம்முடைய வாழ்வை மாற்றுகிற ஆண்டவர் இயேசுவின் உடனிருப்பை இந்த நற்கருணை ஆராதனை வேளையிலே நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். பேதுரு முதல் திருமுகத்திலே 5ஆம் அதிகாரம் 6-7 இறை வார்த்தைகளிலே ஆண்டவரின் வல்லமை மிக்க கரத்தின் கீழே நம்மை ஒப்படைக்கின்ற பொழுது, உங்கள் கவலைகளை எல்லாம் என்னிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் நான் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவினுடைய அவரின் தெய்வீக கரத்தின் கீழே நம்மை ஒப்பு கொடுத்து என் நாளிலே ஜெபிக்க இருக்கிறோம், ஆராதிக்க இருக்கிறோம், ஆண்டவரை போற்ற இருக்கிறோம். பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 51வது இறை வார்த்தையிலே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வதரும் உணவு நானே, என்னை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று சொன்ன அந்த நற்கருணையின் பிரசன்னமான ஆண்டவர் இயேசு, அன்பின் தேவ நற்கருணையில எங்கும் என் மயமாக இருந்து எங்களை காக்கின்ற, எங்கள் கவலைகளை எல்லாம் போக்கின்ற இயேசு ஆண்டவராயிருப்பவரை உம்மை ஆராதித்து துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, உம்மை ஆராதித்து எங்கள் உள்ளத்திலும் எண்ணத்திலும் உமது பிரசன்னத்தை கண்டு பாவிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவாயாக என்று சொல்லி இதோ இந்த ஆராதனை பாடலின் வழியாக அன்பின் தேவ நற்கருணையினை அழியா புகழுக்குரிய மாட்சிக்குரிய இருக்கின்ற இயேசுவே என் இல்லத்திலும் இதயத்திலும் அருமையா என்று சொல்லி இந்த பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம். அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே. அன்பின் தேவனர் கருணையிலே
எம்மை படைத்தீர், அற்பர நீரே எம்மை மீட்டீர். போர்க்குடன் அப்பரச குணத்தில் எப்பொழுதும் வாழிறைவனானே. எத்தனை வழிகளில் உமதன்பை என்பே எம்மை நீராட் கொண்டீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே. அன்பின் தேவனர் கருணையிலே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மாண்போடு இருப்பாராக. பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 6 தொடங்கி 9 முடிய. ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. அசையா நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவரது வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் நம்மையே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் ஆண்டவர் இன்றைய நாளில் உங்களுக்கும் எனக்குமாக பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களை இந்த நற்கருணை ஆராதனையின் ஜெப வேளையில் என்றென்றும் மாறாத அன்பு செய்கிற ஆண்டவர் இயேசுவினுடைய உண்மையான தேடுதல் உள்ளத்தோடு இருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் ஆண்டவர் தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறார். சீராக் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தையிலே நாம் பார்ப்பது போல, அவரே தொடக்கத்தில் மனிதரை உண்டாக்கினார், தங்கள் விருப்புரிமையின்படி செயல்பட அவர்களை விட்டுவிட்டார். நீங்கள் விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி, பற்றுறுதியுடன் நடப்பது உமது விருப்பத்தை பொறுத்தது என்று மனிதனுக்கு சுதந்திரத்தை கொடுத்த கடவுள் அவனுடைய வாழ்வு முழுவதுமாக அவன் இறை ஆசினின் மக்களாக வாழ கடவுள் அவர்களை வழிநடத்தினார். ஆனால் அவர்களுடைய வாழ்வு பல்வேறு திசைகளில் மாறி சென்றதனால் கவலைகளும் கண்ணீர்களும் பிரச்சனைகளும் வேதனைகளும் துயரங்களும் அவர்களை ஆட்கொள்ளுகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர்களை ஒரு நாளும் கைவிடவில்லை என்பதைத்தான் இன்றைய நாளில் இந்த நற்கருணை ஆராதனை நமக்கு உணர்த்துகிறது. எஸ்ஐயா புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தையில் நாம் பார்ப்பது போல, நீதியின் வலக்கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன், அஞ்சாதே திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளுமாக நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், ஒவ்வொரு நாளுமாக அவருடைய இறை சித்தத்தின்படியாக வழிநடத்துகிற ஆண்டவர் நம்முடைய கவலைகளை எல்லாம் போக்க வேண்டும், நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைக்க வேண்டுமாய் சொல்லி இந்நாளிலே நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவருடைய இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கின்ற நம் ஒவ்வொருவரின் மீதும் அவருடைய ஆவி இறங்கும்படியாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். எஸ்ஐயா புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தையிலே, ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும், ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும் என்று சொல்லி யாரெல்லாம் ஆண்டவருடைய அபிஷேகத்தை நாடி வருகிறோமோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய அந்த அபிஷேகத்தினுடைய மக்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி
கண்ணீரோடும் கவலையோடும் ஏக்கத்தோடும் இந்த இயேசுவை அணுகி வருகிறோமோ அத்துணை பேருடைய உள்ளங்களிலும் ஆண்டவர் இன்றைய நாளில் அவர் ஆவியை அபிஷேக விதமாய் பொழிய இருக்கிறார். விடுதலை பயண புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 25வது இறைவார்த்தையில நாம் வாசிப்பது போல மக்கள் ஒவ்வொருவரும் அன்று பார்வோனின் அடிமைத்தனத்தில் உழன்று போன சூழலில் என் ஆண்டவர் என் கவலைகளை எல்லாம் நீக்கி எங்களை கரை சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு இருந்த இஸ்ரேல் மக்களைப் போல நாங்களும் ஆண்டவரை இந்நாளில் உம்மிடத்தில் வருகிறோம் அப்பா. உன்னுடைய அபரிவிதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? எங்களோடு நீர் இருக்கும்படியாக உம்மிடத்தில் செபிக்கிறோம். இயேசுவே, அன்பு தெய்வமே, அன்று சாமுவேல் முதல் நூலிலே 10ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தையில் நாங்கள் பார்க்கிறோம், இந்த அறிகுறிகள் உனக்கு நேரிடும் போது உன் கைக்கு வந்தவை நீ செய்து கொள். ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். ஆண்டவரே இயேசுவே, என் வாழ்வில் வருகிற கவலைகளில் எல்லாம், என்னுடைய வாழ்வில் நான் சந்திக்கிற போராட்ட உணர்வுகளில் எல்லாம் என்னோடு நீர் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள இந்த ஆராதனையில் நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம் அப்பா. மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்ன அந்த இயேசு ஆண்டவரின் தெய்வீக பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம். தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம். எனவே முழந்தாள் படியிட்டு கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய இந்த அபிஷேக ஆராதனை நேரத்தில் அவருடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து இவ்வேளையில் ஜெபிப்போமா? என் அருமை பிள்ளைகளை, சகோதர சகோதரிகளை, சிறு பிள்ளைகளை, முதியவர்களை, என்னுடைய வாஞ்சைக்குரிய பிள்ளைகளாய் இருக்கிறவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைத்த பொழுது புனித பவுலடியார் எல்லா மக்களையும் பார்த்து, நீங்கள் ஒவ்வொருவரும் விண்ணக தந்தையை நோக்கி தந்தையே அப்பா என அழைக்கும் உரிமை பெற்றான மக்கள் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை அள்ளி இறைத்தது போத அன்பு இறைவா, இன்றைய நாளில் நற்கருணை ஆராதனை வேளையில ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையுமாக உமது வல்லமை மிக்க கரத்தின் கீழே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. படைப்பின் தொடக்கத்திலிருந்து இன்று வரை எங்களை ஆசீர்வதிக்கிற இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், அன்பு செய்கிறோம், உம்மை அரவணைக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளங்களிலும் உமது ஆவியின் அபிஷேகம் நிறைவா இருக்கும்படியாக வேளையிலே ஜெபிக்கிறோம். ஆகாய் புத்தகம் 2:19 படியாக, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர, இந்த இடத்திற்கு நலம் நல்குவேன் என்று சொன்னவர, எங்கள் இல்லத்தையும் இதயத்தையும் எத்தனையோ தீய சக்திகள், ஆபத்துகள், விபத்துகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், திருமண வரன் பிரச்சனைகள், குழந்தை பேர் இல்லாமை போன்ற எண்ணற்ற காரியங்களினால் ஆண்டவரே எங்கள் வாழ்வு முழுவதும் காரிருளாக நிரம்பி இருக்கிறதப்பா. காரிருளில் நடந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்று உம் பிறப்பின் வழியாக பெற்ற அந்த மகிழ்ச்சியான மகிமை நிறைந்த ஒளிமயமான வாழ்வினை இன்றைய நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்குமாறு உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. என் பிள்ளைகளை என்னோடு நீங்கள் இணைந்திருந்தால் அன்றி கணிதர முடியாது என்று சொன்ன இயேசுவே, யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தையில, என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னவர, உமோடு இணைகிறோம் அப்பா, உமோடு நடக்கிறோம் அப்பா, உமோடு பேசுகிறோம் அப்பா. உமது நிழலில அடைக்கலம் புக வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்கள் கேடையும் கோட்டையும் மரணமாய் இருப்பவரா, நீர் எங்களை கற்பாறை என்று உம்மை நம்பி வந்த எங்கள் ஒவ்வொருவரை தேற்றி அரவணைக்கும் அன்பு செய்கிற இயேசுவே, எங்கள் மீதும் தொடுதல் நிறைவாய் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஓசையா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தையில, உம்மை அறியாத மக்களாக நாங்கள் இருக்கும் தன்மையிலிருந்து மாறி உம்மை தெரிந்து புரிந்து அறிந்து அனுபவிக்கிற பிள்ளைகளாக யோவான் நற்செய்தி முதல் திருமுகத்தில் எழுதிய யோவானுடைய வார்த்தைகளின்படியாக 1வது அதிகாரத்தில் 2, 3, 4 இறை வார்த்தையில பார்க்கிறோம். அவரை கண்டோம், நம்பினோம், தொட்டுணர்ந்தோம், அவரை அனுபவித்தோம் என்று சொல்வது போல இந்த நற்கருணை ஆராதனை வேளையில இயேசுவே, இந்த இணையதள திருப்பலியின் வழியாக ஆராதனை ஜெப வேளையின் வழியாக உன்னை கண்டு மகிமை அடைய ஆசீர்வாதம் பெற உம்முடைய அக்கினியால் நிரப்பப்பட ஆண்டவரை ஜெபிக்கிறோம் அப்பா. தயகூர்ந்து எங்கள் மன்றாட்டுகளை நீர் கேட்குமாறு இவ்வேளையில ஜெபிக்கிறோம். விடுதலை பயண புத்தகம் 13:21 படியாக, எங்கள் வாழ்வில நீர் மேகத்தூணாக பகலிலும் நெருப்பு தூணாக இரவிலும் இருந்து எங்களை வழிநடத்தி காக்குமாறு இவ்வேளையில ஜெபிக்கிறேன் இயேசுவே. கவலைகளோடு இருக்கிறோம் அப்பா, கண்ணீரோடு இருக்கிறோம் அப்பா. அன்றைய நாளில் எண்ணற்ற மனிதர்கள் உம்மை நோக்கி வந்த பொழுதெல்லாம் அவர்கள் கண்ணீரை துடைத்து சுகப்படுத்தி பலப்படுத்தி திடப்படுத்தி ஆசீர்வதித்தவர, உன் கரம் இன்று என்னை ஆளுகை செய்யட்டும் அப்பா. உன் கரம் இன்றைய நாள் என்னை தொடட்டும் அப்பா. உன் கரம் என்னை இன்றைய நாளில் அபிஷேக வல்லமையால்
நிரப்பு மட்டும் அப்பா. திருத்தூதர் பணிகள் 1:14 படியாக அன்று மாடிவிட்ட அறையில் அன்னை மரியாவின் மீதும் திருத்தூதர்கள் மீதும் உமது ஆவியின் அபிஷேகம் இறங்கி வந்தது போல இன்றைய நாளில் என் குடும்பத்தின் மீதும் என் குழந்தைகள் மீதும் என் பேர குழந்தைகள் மீதும் என்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மக்களின் மீதுமாக ஆண்டவரே உமது தெய்வீக ஆவி இறங்கும் போது நாங்கள் அத்துணை பேரும் மக்குரியவர்களாக மாற்றப்பட்டு உம் பிள்ளைகளாக இருந்து உமை தினம்தோறும் வழி நடத்துகிற எங்கள் ஆண்டவர் என்னோடு இருந்து என் கவலைகளை நீக்குவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் அப்பா. நம்பிக்கையோடு இருக்கிறோம். தெசலோனிக்கர்கள் முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 16 - 18 வரை என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்கள் என்று சொன்ன நீர், எப்போது மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொன்ன நீர், இடைவிடாது நாங்கள் ஜெபிக்கிற பொழுதெல்லாம் இடைவிடாமல் ஜெபிக்கிற எங்கள் குரலை கேட்டு உமது ஆசீரால் என்றும் நிரப்பும்படியாக எங்களையே முழுவதுமாக வல்லமை மிக்க கரத்தின் கீழே ஒப்படைக்கிறோம் அப்பா. ஏற்றுக்கொள்ளும், பலப்படுத்தும், உமது அக்கினியால் நிரப்பும், உமது ஆசீர்வாதத்தால் என்னையும் என் வாழ்வையும் என் பயணங்களையும் என் பணிகளையும் என்றும் வழி நடத்தி காப்பீராக. இம்மன்றாட்டுக்களை எல்லாம் உம் திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசுவின் பெயரில் நம்பிக்கையோடு கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய தெய்வீகமயமான இந்த நேரத்தில் ஆண்டவருடைய உண்மையான பிரசன்னத்தில் இருக்கிறோம். திருப்பாடல் 135 3வது இறைவார்த்தையில் நாம் வாசிப்பது போல, ஆண்டவரை புகழுங்கள் ஏனெனில் அவர் நல்லவர், அவரது பெயரை போற்றி பாடுங்கள் ஏனெனில் அவர் இனியவர். இத்தகைய இயேசுவின் பிரசன்னம் நம்மை என்றும் வாழ வழிநடத்த வாழ்விக்க இந்த நேரத்திலே செபிக்கிற வேளையில் மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரை ஆராதித்து போற்றுவோம். அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயல, குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. திருவவிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இனிய நல் தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றை
ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துயித்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம். ஆலய பீடம் பாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் இனியவர்களை, இன்றைய நாளில் அன்னையாம் திரு அவரோடு இணைந்து ஆண்டவர் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட பெருவிழாவினை கொண்டாடி மகிழுகிறோம். இயேசுவை அன்னை கன்னிமரியாவும் சூசையப்பரும் தங்களுடைய திருச்சட்டத்தின் கட்டளைப்படியாக கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வருகின்றனர். இன்றைய நாள் விழாவானது நாமும் நம்மை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அழகிய பாடத்தினை கற்றுக் கொடுக்கிறது. இயேசுவை எவ்வாறு ஆலயத்திலே அர்ப்பணித்தார்களோ அதே போல நாம் நம்மையும் நம் குடும்பத்தையும் இறைவனுடைய கரங்களில் ஒப்படைத்து
இறை ஆட்சியின் மக்களாக, இறை அரசின் மாமனிதர்களாக நம்மை உருவாக்க இத்திருப்பலியில் இணைந்து ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்திலே மன்னிப்பை கேட்போமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தவர்க்கு அமைதியும் மாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக.
இறைவா, எங்கள் மனித இயல்பை தமதாக்கிக் கொண்டு ஒரே திருமகன் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்நாளில் மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்களும் அவ்வாறே தூய்மையடைந்த உள்ளத்துடன் உமக்கு காணிக்கையாகுமாறு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்று ஒரே இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறை சொற்றொடர்கள் 1 முதல் 4 முடிய. கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது: இதோ நான் தூதரை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவை தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுபவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளின் சக்கரை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியரை தூய்மைப்படுத்துவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்கள் புடமிடுவார். ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்புடைய காணி கொண்டு வருவார்கள். அப்போது பண்டைய காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்து போல் யூதாவின் காணிக்கையையும் எருசலேமின் காணிக்கையையும் ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமை மிகுந்த மன்னர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் மாற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர், இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள்.
மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவரே. மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவரே. மாட்சி மிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவரே. மாட்சி மிகு மன்னர். பிறையினத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளியாகும். இதுவேவும் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 2 இறை வார்த்தைகள் 22 தொடங்கி 40 வரை. மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப் புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டி இருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்து இருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டு இருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்கள் ஆகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசே குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர்.
அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோம்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அர்ப்பணிப்போம். அர்ப்பணிப்புக்கு எது தேவை? இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக உதவி பங்கு தந்தையாக கீரனூர் மறைவட்டத்தில் கீரனூர் பங்கிலே பணியாற்றி கொண்டிருந்த பொழுது எனக்கு அறிமுகமான கப்புச்சின் சபையை சார்ந்த ஒரு அருள் பணியாளர் என்னிடத்தில் வந்து அண்மையிலே இறை ஊழியராக புனிதர்பட்ட அந்த நெறிமுறைகளுக்கும் ஆய்வுகளுக்கும் தன்னுடைய சபையினுடைய அருள் பணியாளர்கள் உழைத்து கொண்டிருக்கின்ற இறையூழியர் ஜான் பீட்டர் அருள் தந்தை அவர்களுடைய அந்த அறிவிப்பு விழா மற்றும் அவருடைய அந்த புனிதர் பட்டத்திற்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்வதற்கான துவக்க நிகழ்வுகள் மற்றும் அவற்றை சார்ந்த பல்வேறு பணிகளுக்கென்று ஒரு சில அவருடைய வாழ்வியல் சிந்தனைகள் அடிப்படையில் மக்கள் எல்லாருக்கும் தெரியும் வண்ணம் ஒரு போஸ்டர் ஒன்றை ரெடி பண்ணுவதற்காக தயார் செய்வதற்காக அந்த தந்தை என்னை சந்திக்க வந்திருந்தார். அவர் அந்த மண்ணினுடைய மைந்தராக இருப்பதாலும் எனக்கு நெருங்கிய நண்பராக இருப்பதாலும் அந்த பணியை ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு மேலாக அமர்ந்து மிக அழகாக அதை வடிவமைத்தோம். அப்போது அவருடைய வாழ்வியல், ஆன்மீகம், அருள்பணி வாழ்வு, குருமடத்தில் இருந்த வாழ்வு, ஒரு அருள்பணி பயிற்சியில் இருக்கிற மாணவர்களுக்கான அருள்பணி பயிற்சியாளராக எப்படியெல்லாம் அவருடைய வாழ்வு இந்த மண்ணுலகில் இருந்தது என்பதை குறித்து ஆழமாக புரிந்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எனவே அதை தயாரித்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அருள் பணியாளர் அந்த புனிதர்பட்ட ஆய்வுக்கான ஒரு நெறியாளர் என்பதால் இந்த ஆய்வினை குறித்தும் இந்த அருள் பணியாளர் குறித்தும் மிக தெளிவான ஒரு புரிதலை எனக்கு கொடுத்து கொண்டிருந்தார். அப்போது அவருடைய வாழ்வு இந்த மண்ணுலகிலே மிக குறைந்த காலம்தான். மிகச் சிறிய வயதில் கடவுளுடைய அந்த விண்ணக பேரொளியை காணும் விண்ணக பிறப்பினை அவர் அடைந்தார். ஆனால் அந்த விண்ணகத்திற்கு செல்லுகிற அந்த இறப்பை சந்திக்கிற வரை அவருடைய வாழ்வு என்பதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் ஒரே ஒரு வார்த்தை தான், அர்ப்பணிப்பு. அவ்வளவுதான். ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். ஒரு குழந்தையாக, ஒரு இளைஞனாக, ஒரு துறவற இல்லத்தில் நுழைவதற்கு முன்பாக ஒரு நல்ல கிறிஸ்தவனாக அவர் தன்னை கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறார். இரண்டாவதாக அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த குருமடத்தில் இணைந்து ஒரு அருள்பணி வாழ்வை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ஒரு குரு மாணவராக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறார். மூன்றாவதாக இந்த அருள்பணியின் நிலையை ஏற்றபோது மட்டுமல்ல, தன் துறவற சபையில அந்த துறவு நிலையை ஏற்கிற படிநிலைகளை எல்லாம் மிக உன்னிப்பாக கவனித்து அதற்கு தன்னை முழுவதுமாக ஒப்படைத்து அவற்றின் வழியாக இறை பராமரிப்பை உணர்ந்த இறைவனின் ஊழியராக அவர் அருள் பொழிவு பெறுகிறார். நான்காவதாக அந்த அருள்பணி வாழ்வில தன்னை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறார். இன்பமோ துன்பமோ கவலையோ வேதனையோ கண்ணீரோ கசப்பான அனுபவங்களோ எதுவாக இருந்தாலும் தன் அருள்பணி வாழ்வில கடவுள் எனக்கு கொடுத்த இந்த வாழ்வை அவருக்குரியதாக நான் மாற்றுவேன் என்று சொல்லி தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறார். இறுதியாக ஐந்தாவதாக அவருடைய அர்ப்பணிப்பு என்ன தெரியுமா? தன் வாழ்வில் சந்தித்த நோயின் தாக்கமும் அதனால் அவர் பெற்ற வழிதனையும் ஆண்டவர் இயேசுவின் பாடுகளோடு அர்ப்பணித்து கடைசி வரை இறைவனுக்காக மட்டுமே வாழ்ந்த ஒரு அற்புதமான அருள் பணியாளராக தந்தை ஜான் பீட்டர் அவர்களை அந்த நிகழ்வின் வழியாகவும் அவருடைய புத்தகத்தின் வழியாகவும் நான் கற்றுக்கொள்ள முடிந்தது. எனவே அர்ப்பணிப்பின் வழியாக ஆண்டவரின் மாட்சியை காண இவ்வுலகிலே நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதுதான் உண்மை.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று அன்னையாம் திரு அவை ஆண்டவர் இயேசுவை காணிக்கையாக கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட மிக அழகான ஒரு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறோம் என்று சொன்னால், நாம் அத்துணை பேருமே இன்றைய நாளில் நம்மை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இறைவாக்குகள் மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகின்றன. வாழ்க்கையில் நாம் யார் யாருக்கோ எதையோ எப்படிப்பட்ட சூழலில் எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். ஒருவர் அதிகாரியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அதிகாரி கும்பிட்டு போட்டு அவருடைய காலடியிலே நாம் பண்ணுகிறோம். இது ஒரு வகையான அர்ப்பணிப்பு. அரசியல் தலைவர்கள் அல்லது மற்ற மேலிடத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கெல்லாம் அவற்றுக்கு ஏற்றவாறு நாம் அர்ப்பணித்து விடுகிறோம். நமக்கு ஒன்று கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும், எக்ஸ்ட்ரீம் லெவல் என்று சொல்வார்கள், எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் நாம் என்ன செய்கிறோம், நம்மை அர்ப்பணித்து விடுகிறோம். ஆக இந்த இவ்வுலக அர்ப்பணிப்புகள் எல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் என்றும் மாட்சிமையும் மகிமையும் நிறைந்ததாக இருக்காது என்பதைத்தான் இன்றைய நாள் விழா அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. புனித பவுலடியார் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 1-2 இறை வாக்குகளில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவரும் நம்ம எப்படிப்பட்ட நிலையில ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை இன்றைய நாளிலே பவுலடியார் இவ்வாறு நம்முடைய வாழ்க்கைக்கு சொல்லி காட்டுகிறார். பிரிவு 12 இறை வார்த்தைகள் 1-2 நாம் வாசிக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள வழியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாகும். அப்போது கடவுளின் திருவிழம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லதும் எது உகந்ததும் எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் என்று புனித பவுலடியார் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த அர்ப்பணிப்பு மனநிலை தான் இன்றைய நாளில் நமக்கு தேவை. எனவேதான் இன்றைய மறைவுரை ஆரம்பிக்கின்ற பொழுது நான் சொன்னேன், அர்ப்பணிப்புக்கு எது தேவை. இன்றைய நாள் உன்னுடைய விழாவாக இருக்கட்டும், இயேசுவினுடைய வாழ்வை பொறுத்தவரையில் கிறிஸ்மஸ் என்பது ஆரம்பித்து கேண்டில்மஸ் என்று இந்த 2 வார்த்தைகளுக்குள்ளே அடங்குகிறது இன்றைய விழா. எப்படி புரிந்து கொள்வது? கிறிஸ்மஸ் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவில் ஆரம்பித்து கேண்டில்மஸ் என்று சொல்லப்படுகிற இந்த மெழுகுதிரியின் விழாவிலே இந்த அர்ப்பணிப்பின் விழா அமைந்திருக்கிறது. இயேசுவினுடைய பிறப்பின் 40ஆம் நாள் விழா தான் இந்த ஆண்டவரை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்ற விழா. மோசையின் சட்டப்படி, திருச்சட்டத்தினுடைய படிப்பினைப்படி என்ன நிகழ்கிறது என்றால், இயேசுவை கோவிலில் காணிக்கையாக அதன் பெற்றோர்கள் கொடுக்கிறார்கள். அங்கே 2 மனிதர்களை இயேசுவின் இந்த காணிக்கை அர்ப்பணிப்பு விழா நமக்கு சுட்டி காட்டுகிறது. முதல் மனிதன் சிமியோன், 2வது மனிதர் அன்னா. இவர்கள் இருவருமே இயேசுவினுடைய அந்த மீட்பை சுவைக்கிற, தங்களே முழுவதுமாக இந்த ஆலயத்திற்கென்றும் ஆண்டவருக்கென்றும் அர்ப்பணிக்கின்றவர்களுக்கு இறைவன் கொடுக்கிற அழகான ஒரு பதில் என்னவென்றால், மீட்பு, மீட்பின் மகிமை. இதைத்தான் இன்றைய நாளில் நாம் கண்ட நற்செய்தியில் பார்த்த 2 மனிதர்களும் பெற்றுக்கொண்டார்கள். சிமியோன் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, நீர் எனக்கென ஏற்பாடு செய்திருந்த உன்னுடைய மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன, இப்போது அடியனை அமைதியுடன் போகச் செய்வாயாக என்று பார்க்கிறோம். அண்ணாவும் அதே போன்றுதான், ஆண்டவரே, நீர் எனக்காக ஏற்பாடு செய்ததை நான் இன்றைய நாளில் கண்டு கொண்டேன் என்று சொல்லி அண்ணாவும் சிமியோனும் ஆண்டவருடைய மாட்சியை, மீட்பை கண்டுணர்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் இன்றைய நாளில் இந்த மீட்பினுடைய அந்த மகிமையை, மீட்பினுடைய மாட்சிமையை எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்றால், அர்ப்பணிப்புக்கு என்ன தேவை என்ற கேள்வி கேட்டாலே போதும். அர்ப்பணிப்புக்கு என்ன தேவை என்றால் 4 விதமான சிந்தனைகள் தான் இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. என்னவென்றால், இந்த பிரீவரி என்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு குருமடங்களிலும் ஒவ்வொரு துறவர இல்லங்களிலும் வாசிக்கின்ற அந்த ஜெப கையேடு ஒன்று இருக்கிறது. அந்த ஜெப கையேடிலே 3 வகையான பாடல், 3 வகையான சிந்தனைகள் மிக முக்கியமானவை. காலையிலே, மாலை மற்றும் இரவு, இந்த 3 நேரங்களிலும் நாம் பார்க்கிறோம் கேண்டிக்கல் ஆஃப் செக்கரியா, செக்கரியாவினுடைய பாடல். 2வது மேக்னிஃபிகா, அன்னை மரியாவின் பாடல். 3வதாக கேண்டிக்கல் ஆஃப் நுன் திமித்திஸ், அதாவது இன்றைய நாளில் சிமியோன் பாடுகிற அந்த பாடலாக இருக்கிறது. ஆக இந்த 3 விதமான சிந்தனைகளில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கடவுளை போற்றி புகழுகிற அருமையான ஒரு சிந்தனையை இன்றைய நாளில் நாம் பெறுகிறோம் என்றால், நம்மை அர்ப்பணிக்க முதலில் என்ன தேவை? முதலாவதாக நாம் பார்க்க வேண்டியது எதிர்பார்ப்பு. நாம் இந்த உலகிலே எதையெல்லாம் எதிர்பார்க்கிறோம்? எண்ணற்ற காரியங்களை எதிர்பார்க்கிறோம்.
இந்த உலக சிந்தனைகளை எல்லாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் எதை நம்மிடத்தில் கேட்கிறார் என்றால், உன்னையும் என்னையும் நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவன் நம்மிடத்தில் கேட்பது முதலில் எதிர்பார்ப்பது யாரை எதிர்பார்ப்பது? ஆண்டவரை எதிர்பார்ப்பது. இதைத்தான் நாம் பார்க்கிறோம். குறிப்பேடு முதல் நூலிலே 22ஆம் அதிகாரம் 19வது இறை வார்த்தையிலே இவ்வாறு வாசிக்கிறோம். இப்போது உங்கள் இதயத்தாலும் உங்கள் உள்ளத்தாலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நாடுங்கள். இதுதான் ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் கடவுளை எதிர்பார்த்து இருக்க வேண்டும். கடவுளை எதிர்பார்க்கிற பொழுதுதான் நான் கடவுளுக்கு என்னை அர்ப்பணிக்க முடியும் என்பது முதல் சிந்தனை. இதை மீண்டுமாக நாம் பார்க்கிறோம். குறிப்பேடு 2ஆம் நூலிலே 7ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தையில் இவ்வாறு பார்க்கிறோம். எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானங்களிலிருந்து அவர்களது மன்றாட்டை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன். அவர்கள் எப்போதும் சூழலிலும் வாழுகிற பொழுது நான் அவர்களுடைய நாட்டிற்கு நலமளிப்பேன் என்று சொல்கிறார். இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். சிமியோனும் அன்னாவும் என்ன செய்தார்கள்? கடவுளை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இன்றைய முதல் வாசகத்தில் மலாக்கி நூலிலே அதைத்தான் பார்க்கிறோம். இதோ ஆண்டவர் நீங்கள் விரும்பாத, அது எதிர்பாராத நேரத்தில் அவர் உங்கள் நடுவில் வந்து நிற்பார். ஆக நாம் கடவுளை எதிர்பார்த்து இருக்கிற பொழுதுதான் நம்முடைய அர்ப்பணிப்பு அங்கே அடிக்கடி தென்படும் என்பதை முதல் சிந்தனையாக ஏற்றுக்கொள்வோம். இரண்டாவது, அன்புக்குரியவர்களை, நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் இரண்டாவது நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், நம்ப வேண்டும். புனித சிமியோனும் அன்னாவும் என்ன செய்கிறார்கள்? கடவுள் நிச்சயமாய் இருப்பார் என்பதை அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற பொழுது திருத்தூதர் பணிகள் நூலில் 17ஆம் அதிகாரம் 27வது இறைவார்த்தையில் இவ்வாறு வாசிக்கிறோம். கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். தட்டி தடவையாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலே உள்ளார் என்று பார்க்கிறோம். ஆக இரண்டாவது சிந்தனை, இப்படி தட்டுத்தடுமாறியாவது நாம் கடவுளை கண்டு உணர வேண்டும் என்பது எது என்றால் நாம் கொண்டிருக்க வேண்டிய இறை நம்பிக்கை. அது இரண்டாவது, நம்புவது. நம்மை அர்ப்பணிக்க எது தேவை என்றால் நாம் கடவுளை நம்ப வேண்டும். கடவுளை நம்பவில்லை என்றால் கடவுளிடத்திலே நம்மை அர்ப்பணிக்க முடியாது. புனித யோசேப்பும் அன்னை மரியாவும் ஆண்டவர் இயேசுவை அர்ப்பணித்தது எதற்கு தெரியுமா? எல்லாரையும் போல எங்கள் குடும்பத்தையும் கடவுள் காப்பாற்றுவார். ஆண்டவர் இயேசு உண்மையான இறைமகன் என்று தங்கள் கரங்களில் வைத்திருந்த பொழுதும் கூட அந்த இறைமகனின் வழியாக மாட்சிமை பொருந்திய வல்லமை வெளிப்படும் என்பதை இன்றைய நாளில் கடவுள் நம்புமாறு அவர்களை செய்தார். இதைத்தான் நாம் பார்க்கிறோம். தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 2ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தையில் இவ்வாறு வாசிக்கிறோம். கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். இதற்காகவே நாங்கள் கடவுளுக்கு இடைவிடாது நன்றி கூறுகிறோம். உண்மையாகவே அது கடவுளுடைய வார்த்தை தான். அதுவே நம்பிக்கை கொண்ட உங்களில் செயலாற்றுகிறது. ஆக எப்பொழுதெல்லாம் நம்மளே இறை வார்த்தை ஊன்றப்படுகிறதோ, கொடுக்கப்படுகிறதோ, அல்லது வாசிக்கப்படுகிறதோ, பறைசாற்றப்படுகிறதோ, அப்போதெல்லாம் நாம் நம்பிக்கையின் மக்களாக மாறுகிற பொழுது நாம் கடவுளுக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோம். மூன்றாவதாக, அன்புக்குரியவர்களே, எப்போது எப்படி இந்த அர்ப்பணிப்பு நமக்கு வரும் என்றால், மூன்றாவது, நம்மை நாம் ஒப்படைக்க வேண்டும். We have to give ourselves to Lord. நானும் நீங்களும் இன்றைய நாளில் கடவுளிடத்திலே நம்மை ஒப்படைக்காமல் கடவுளிடத்திலே நம்மை அர்ப்பணிக்க முடியாது. இப்போ ஏதாவது வேணும்னா நீங்கள் கொண்டு வந்தால் தான் அது உங்கள் கையில் வரும். எனக்கு வேணும் வேணும் வேணும்னு உட்காந்து கேட்டுகிட்டே இருந்தால் உங்கள் கையில் வந்து உட்காராது, உங்கள் வாழ்க்கையிலும் அது வராது. ஆக எனக்கு ஏதாவது வேண்டும் என்றால் நான் முதலில் என்னை அதற்கு கையளிக்க வேண்டும். கடவுளுடைய ஆசை வேண்டும் என்றால் கடவுளுக்கு என்னை ஒப்படைக்க வேண்டும். அதுதான் அர்ப்பணிப்பு மனநிலை. ஆக ஒப்படைக்கின்ற பொழுதுதான் கடவுள் நம்மை உயர்த்துகிறார். யாக்கோபு புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தையில் இவ்வாறு வாசிக்கிறோம். ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் என்று வாசிக்கிறோம். ஆக ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்க தான், ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்படைக்கின்ற பொழுதுதான் நிச்சயமாக அவருடைய உடனிருப்பு என்றுமே நமக்கு இருக்கும். இதைத்தான் திமோத்தேயுக்கு எழுதிய முதல் நூலில் 4ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தையில் இவ்வாறு வாசிக்கிறோம். வாழும் கடவுளை எதிர்நோக்கி இருப்பதால் தான் நாம் வருந்தி உழைத்து வருகிறோம். அவரே எல்லாருக்கும் சிறப்பாக நம்பிக்கை கொண்டோருக்கும் மீட்பராக இருக்கிறார். ஆக இந்த ஒப்படைக்கின்ற குணம் எப்போது வரும் என்றால்
கடவுளை நம்பிக்கையோடு நான் தேடி செல்லுகிறேன், என் கடவுள் எதிர்பார்த்ததுபடி நான் அவருக்காக வாழுகிறேன் என்ற மனநிலை என்னிலும் முன்னிலும் உதித்தது என்று சொன்னால் நாம் நிச்சயமாக கடவுளுக்கு நம்மை ஒப்படைக்கிறோம். இறுதியாக அன்புக்குரியவர்களே, இந்த அர்ப்பணிப்பு எதில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுளை ஏற்றுக்கொள்வதில் இருக்க வேண்டும். எரேமியா புத்தகம் 10ஆம் அதிகாரம் 23வது இறைவார்த்தையில் இவ்வாறு வாசிக்கிறோம். ஆண்டவரே, நான் அறிவேன், மனிதர் செல்ல வேண்டிய வழி அவர்களின் கையில் இல்லை, நடப்பவர் காலடி போக்கும் அவர்களின் அதிகாரத்திலும் இல்லை. ஆக ஒன்று தெளிவாக இருக்கிறது, நீங்கள் எங்கு சென்றாலும் அது நீங்கள் தேர்ந்தெடுத்த வழி அல்ல. நீங்கள் எதை செய்தாலும் எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் அது உங்களுடைய அதிகாரம் அல்ல, மாறாக அது கடவுளுடையது என்பதை நாம் உணர்ந்து கொள்வது தான் ஏற்றுக்கொள்வது. அன்புக்குரியவர்கள், இதைத்தான் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் 15ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தையில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். புனித பவுலடியார் கொடுக்கிற அருமையான சிந்தனை இதுதான். ஆகையால் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்போது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள். என் கருத்து இதுவே. ஆக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்றால் ஆண்டவருக்கு முழுமையாக நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு நேரமும் அவருடைய மீட்பு நமக்காக நம்முடைய வாழ்வில் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாகத்தான் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் 5ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தையில் இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார், அதில் நிலைத்திருங்கள், மீண்டும் அடிமைதலை என்னும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று புனித பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்லுகிறார். சிந்திப்போம். இந்த திருப்பலியின் வழியாக ஆண்டவர் இயேசுவை அன்று கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்கள், உண்மை. ஆண்டவர் இயேசுவை கோவிலிலே காணிக்கையாக அர்ப்பணித்தார்கள். முழுமையான ஆசிரியரின் மக்களாக ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்ற இறை சிந்தனையை இந்த விழா கொடுக்கிறது. நாமும் நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவரை எதிர்பார்ப்போம், அவரை நம்புவோம், அவரிடத்தில் ஒப்படைப்போம். அப்பொழுது அவரையே ஏற்றுக்கொண்டு நம் வாழ்வாக மாற்றுவோம். தொடர்ந்து சிந்திப்போம். இறைவன் நம்மை ஆசிர்வதிக்கட்டும். ஆமீன். கொடுத்ததெல்லாம் எடுத்துக்கொள் முழுவதும், எனக்கென்று கொடுத்ததெல்லாம் எடுத்துக்கொள் முழுவதும், இளமையும் வளமையும் நான் வழங்கிட வறியவர்க்கே, இளமையும் வளமையும் நான் வழங்கிட வறியவர்க்கே, வரம் தருவாய் இறை மகனே, தந்திட வருகின்றேன், நிறைவாய் என்னையே உமக்காக. அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உலகம் வாழ்வு பெற ஒரே திருமகனின் மாசற்ற செம்மறியாகும் உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று திருவள்ளமானி திரு அவையக்களைப்புடன் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை உமக்கு உகந்ததாயிருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும்
நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம்மோடு என்றும் உள்ளவும் திருமகன் இன்று கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டார். அவரே இஸ்ரேல் மக்களுக்கு மாட்சி எனவும் பிற இனத்தாருக்கு ஒளி எனவும் ஆவியாரால் அறிவிக்க பெற்றார். ஆகவே உமது மீட்பை மனமகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ள செல்லும் நாங்கள் வானதூதர்களோடும் புனிதர்களோடும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்தேத்தி முடிவின்றி அக்களித்து ஆர்ப்பரித்து என்றென்றும் புகழ்வோமாக. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் இணைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தும் வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை காண செய்தருளும். தந்தையை உயிர்த்தெழுமது நோக்குடன் செயல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பும், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்தேத்தும் வருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். தூய உயிருள்ள வழியாக நம்மையே அர்ப்பணித்து ஆண்டவரின் அருளை வேண்ட இரு கரங்களை விரித்து இறை தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வளமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன்,
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். நாம் ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கப்பட தன் அர்ப்பணத்தின் வழியாக நமக்கு வாழ்வு கொடுப்பவரும் நம்மை வழி நடத்துபவருமான இயேசு ஆண்டவர் இவர்தான். இவரே எதிர்பார்ப்பதும் நம்புவதும் ஏற்றுக்கொண்டு ஒப்படைப்பதுமான அழகிய உதாரணங்களை நமக்கு வழங்கியவர். வாழ்வு தந்து வழி நடத்தும் இவரின் இந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கிறிஸ்துவை காணும் முன் தாம் சாவதில்லை என்ற சிமியோனின் எதிர்பார்ப்பை இன்று நிறைவேற்றினீரே. அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு வழியாம் எங்களிடமும் அது அருளை நிறைவு பெறச் செய்வதால் ஆண்டவர் கிறிஸ்துவை எதிர்கொள்ள புறப்படும் நாங்கள் நிலை வாழ்வை அடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.
அர்ப்பணித்து ஆண்டவரின் மாட்சியை காண சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவடியே எங்கள் மாதா நீ வாழ்க. விண்மீன் முடியன அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவடியே எங்கள் மாதா நீ வாழ்க. அம்மா நீ வாழ்க, அமளியே நீ வாழ்க. அடுக்களமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. அம்மா நீ வாழ்க, அமளியே நீ வாழ்க. அடைக்கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. எங்கள் மனதில் அமர்ந்தவளே நீ வேண்டும் வரங்கள் அருள்வாயே. தேவையில் தேடி வருவோரை தேற்றிடும் தாரகையே. எங்கள் மனதில் அமர்ந்தவளே நீ வேண்டும் வரங்கள் அருள்வாயே. தேவையில் தேடி வருவோரை தேற்றிடும் தாரகையே. கருணை மழையே கார்முகிலே கனிவே கனியமுதே. கருணை மழையே கார்முகிலே கனிவே கனியமுதே. கரம் பிடித்தே எமை நடத்தும் ஒளியின் வழியே நீ அம்மா. கரம் பிடித்தே எமை நடத்தும் ஒளியின் வழியே நீ அம்மா. விண்மீன் முடியன அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவலியே எங்கள் மாதா நீ வாழ்க. அம்மா நீ வாழ்க, அமளியே நீ வாழ்க. அடைக்கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. அம்மா நீ வாழ்க, அமளியே நீ வாழ்க. அடைக்கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.